ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவும் டேஸ்டியாக ஹெல்த்தியான தூதுவளையை வச்சு எப்படி ஒரு சூப்பரான சூப் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரே சளி இருமலாக தான் இருக்குது. அந்த சளி இருமலுக்கு நெஞ்சு சளியெல்லாம் நீங்கிறதுக்கு வீட்டிலேயே நம்ம கை வைத்தியமாக இந்த தூதுவளை சூப்பு எப்படி டேஸ்ட்டாகவும் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக தூதுவளை எடுத்து கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இப்போது கொஞ்சமாக இதில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி தண்ணி நல்லா சூடானோடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போடுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அதை கொதிக்க வைங்க. இப்போ நான் பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு நல்லா ஒரு 10 பல் பூண்டு போதும். உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. பூண்டையுமே அதில் சேர்த்துக்கோங்க. பூண்டை நல்லா சேர்த்துட்டு கூடவே நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதையுமே இடித்து சேர்த்துக்கோங்க. இடித்து அந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தூதுவளையை அதில் நம்ம சேர்க்க போகிறோம். தூதுவளை நீங்கள் இடிச்சும் சேர்க்கலாம், இல்லை மிக்சியில் பல்ஸ் மோட்லேயும் சேர்க்கலாம். நம்ம இப்போ இதில் பூண்டு, சின்ன வெங்காயம், தூதுவளை சேர்த்து மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா கொதிக்கட்டும். அந்த சாரெல்லாம் அதில் இறங்கணும். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். அதை நல்லா இடித்து இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பு, தூதுவளை சூப்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதை நல்லா சூடாக நம்ம குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ நம்ம கொடுக்குறப்போ, ரொம்ப 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்குன்னா இந்த மெத்தடில் கொடுக்க வேண்டாம். அதுக்கு மேலே ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு குடிக்க வச்சிங்கன்னா போதும். ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. இப்போ நல்ல ஒரு 20 நிமிஷம் போல் கொதித்து வடிகட்டியாச்சு. பாருங்கள், நம்மளோட சூப்பு தயாராகிடுச்சு. இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம். நெஞ்சில் சளி நல்லாவே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.